மனிதன் அல்லாத ரெண்டு ஜீவன், மனிதன் அல்லாத ஜீவன் கூட இறைவனுடைய அருள் அடைஞ்சிருக்க போது நாம் அருளடையம் இருக்கலாமா அப்படின்னு வள்ளல் பெருமான் நெஞ்சடி உரத்தில் நிறைய அதை பூரா சொல்கிறாங்க. காசியிலேருந்து வருதுங்க, அந்த ஊரில் இருக்கிற சுவாமியை கும்பிட்றதுக்காக ஒரு நாரை நிலையில்லாத 3 இந்த உலகத்தில். இந்த உடம்பு தண்ணி மேலே இடத்துல எழுத்து ஒரு யானையும் சிலந்தையும் அந்த வனத்தில் இருந்தது. வனம் ஓம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி. கொஞ்சம் சவுண்டு வைக்கணும். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி. பாலடிசில் கொண்டு பைம்பொன் களத்தில் பறிந்து அறிந்தி மேலடி மெத்தையின் மேல் வீற்றிருந்தாலும் ஒரு மேன்மையில்லை. ஆலடி வீற்றிருந்தோன் புகழாம் அருட்பாவில் நாலடி கற்று உணர்ந்தால் வருமே முத்தி நாடுதுவே. அருட்பாவில் உள்ள கவியில் நாலடி கற்று உணர்ந்தால் வருமே முத்தி நாடுதுவே. ஓம் பெரியோர்களே, எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய தனிப்பெருங்கருணையினாலே இன்றைய தினம் 9வது நாள் மகாமந்திர வேள்வி. இதனால் நாடு நலம் பெற வேணும். 3வது உலக யுத்தம் வரக்கூடாது. இப்போ நடக்கிற சண்டையெல்லாம் நின்று போகணும். மக்கள் எல்லாரும் எல்லா நலமும் பெற்று வாழணுங்கிறதுக்காக இது ஒரு பொது வழிபாடு. எல்லாருக்கும் போய் அந்த நன்மை சேரணுங்கிறதுக்காக இது நடக்குது. அதனால் இந்த இடையில ஓய்வு நேரத்தில் 1 மணி நேரம் தினந்தோறும் 1 மணி நேரம் சொற்பொழி கேட்குறீங்க. நேற்றைய தினம் நல்லவர் என்றும் கெடுவதில்லை, அது 4 முறை தீர்ப்புங்கிறதுக்கு நேற்றுக்கு பேச கேட்டீங்க. எத்தனை இடையூறு வந்தது அவனுக்கு, சிவமணிக்கு. அத்தனை இடையூறு இறைவனுடைய அருளால் தப்பிச்சு அவன் நாடு இல்லாமல் இன்னொரு நாடும் அவனுக்கு தேடி வந்தது. அதுக்கு காரணம் அவனிடத்தில் இந்த சுபகுணங்கள் தான். அதுக்கு முதல் நாள் தீதும் நன்றும் பிறர் தர வாரா. அதுக்கு நல்லா அருமையான ஒரு சொற்பொழிவு ரொம்ப தெளிவாக கேட்டீங்க. இன்றைக்கு மனிதன் அல்லாமல் 2 ஜீவன். மனிதனாக பிறந்து அருட்பா படித்து, தேவாரம் படித்து, திருவாசகம் படித்து, கம்பராமாயணம் படித்து, மகாபாரதம் படித்து ஆண்டவனுடைய அருள் அடைகிறது அது ஒரு பெரிய சாதனை இல்லை. மனிதன் அல்லாத 2 ஜீவன், அது மாதிரி நிறையா இருக்குது, கணக்கு வழக்கு இல்லாமல் இருக்குது. குரங்கு பாம்பெரும்பு நாரை கோழியான் அளவன் தேரை. குரங்கு பாம்பு எறும்பு நாரை கோழி ஆணளவன்னா நண்டு, ஆணளவன் எறும்புனா இது யானை, அதுக்கப்புறம் காகம், அணில், முட்டை. இப்படி முட்டம்னா காகம். இப்படி இன்னும் பல ஜீவன்களெல்லாம் ஆண்டவனுடைய அருள் அடைஞ்சிருக்கு. மனிதன் அல்லாத ஜீவன் கூட இறைவனுடைய அருள் அடைஞ்சிருக்க போது நாம் அருளடையம் இருக்கலாமா அப்படின்னு வள்ளல் பெருமான் நெஞ்சடி உரத்தில் நிறைய அதை பூரா சொல்கிறாங்க. ஒரு சிற்றெரும்பும் கூட அருள் அடைஞ்சிருக்குதே, நீ பேசாமல் இருக்கிறியே நியாயமானு கேட்குறாங்க.
நாரையே முத்து இன்பம் நாடியதென்றால் இனி யாரையே நாடாதார் என்பொருப்பேன்னு கேட்குறாரு. நாரைன்னு திருநாரையூர் நீங்கள் இருக்கல, திருநாரையூர் காட்டுமன்னார் கிட்ட திருநாரையூர்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் புல்லா பிள்ளையார் கோயில்னு ஒரு கோயில் இருக்குது, சிவன் கோயில் இருக்குது. திருநாவுக்கரசர் பாடல் பெற்றதெல்லாம் நம்பியாண்டார் நம்பிங்கிற அந்த ஊரில் தான் பிறந்தார். காசியிலேருந்து வருதுங்க அந்த ஊரில் இருக்கிற சுவாமியை கும்பிட்றதுக்காக ஒரு நாரை காசியிலேருந்து அங்கேருந்து ஒரு பூவை எடுத்துகிட்டு வருது. அந்த பூவை எடுத்துகிட்டு வரபோது அதனுடைய சிறகு 2 அந்து விழுந்துருது. அந்த சிறகு விழுந்த இடம் தான் இன்றைக்கி சிறகு இழந்த நல்லூர்னு ஊர் இருக்குது. இன்றைக்கி சிறகு இழந்த நல்லூர். அப்புறம் கொண்டுட்டு வந்த பூவும் விழுந்து போச்சு. அது பூ விழுந்த நல்லூர். அப்பவும் அது விடலை, உருண்டுட்டே போகுது. சிறகு போனால் நேரத்தில், பூ போனால் நேரத்தில். நாங்கள் வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போனப்போ ஒரு குரங்கு அம்பா கோயில் முன்னாலேயே உட்காண்ட்ருக்குது. ஒரு குரங்கு நாங்கள் பார்த்தோங்க. பார்க்குறவர்களெல்லாம் அங்கே போய் பார்க்குறாங்க, எல்லாம் போகிறாங்க, சாமி போடுறாங்க, அம்மனை பார்த்துட்டே உட்காந்துருக்குது ஒரு குரங்கு. அதுபோல் எத்தனையோ மனிதன் அல்லாத மற்ற ஜீவனுங்க கூட ஆண்டவனுடைய அருள் பெற்றிருக்குதே. நாம் மனிதனாக பிறந்த இப்போ காலத்தை வீணாக்கலாமா? அழிகிற பொருளை தேடிட்டு நிலையில்லாத 3 இந்த உலகத்தில். இந்த உடம்பு இருக்கிற அது இளமை, அது நிலையில்லாதது. உடம்பும் நிற்காது, அது போயிடும். அப்புறம் செல்வம் நிற்காது. நீரில் குமிழி இளமை, தண்ணியில் வர்ற மொட்டு மாதிரி இளமை. நீரில் குமிழி இளமை, நிறை செல்வம் நீரில் சுருட்டும் நெடுந்திரைகள். தண்ணி மேலே வருது பாரு அலை, அந்த மாதிரி செல்வம் வரும் போகும் வரும் போகும் வரும் போகும் வரும் போகும் அலை மாதிரி. நீரில் சுருட்டும் நெடுந்திரைகள், நீர்மேல் எழுத்தாகும் யாக்கை. இந்த உடம்பு தண்ணி மேல் எழுதுகிற எழுத்து. தண்ணியில் எழுதுனா நிற்குங்களா? மணல் எழுதுனாவே நிற்காது. தண்ணியில் எழுதுனா நீர்மேல் எழுத்தாகும் யாக்கை நமரங்கால்னால் நம்மவர்களேன்னு கூப்பிடுறாரு குமரகுருபரர். நீதிநெறி விளக்கம்னு ஒரு நூல் பாடுறாரு. அதில் இது முதல் செய்யிடுது. இன்றைக்கு பெரம்பலூர் மாவட்டத்தினுடைய தலைவர் வந்திருக்கிறார், சன்மார் சங்க தலைவர். எங்களுடைய அறநிலையத்தினுடைய வழக்கறிஞர் இவர். இங்கே ஏதாவது சட்ட சிக்கல்கள் வந்தால் இவர்கிட்ட தான் சொல்லுவோம் என்ன செய்யலை அப்படின்னு. நம்முடைய அறநிலையத்தினுடைய வழக்கறிஞர் இவர். இந்த நாரையே முத்து இன்பம் நாடியதென்றால் மற்ற யாரையே நாடாத என்ற பேர் வளர நிறைய சொல்கிறார். அப்படியே சொல்லியிருக்கிறாரு. அதெல்லாம் ஒவ்வொரு நாளைக்கும் ஒன்றா சொல்லலாம். அதுபோல் நம்முடைய முன்னோர்கள் இறைவனை பஞ்சபூதத்தில் பார்த்தாங்க. பஞ்சபூதத்தில் ஆகாயஸ்து உள்ளதெல்லாம் சிதம்பரம், ஆகாயம் மேலே ஆகாயம், வெளி, அப்புறம் காற்று, திருக்காலத்தி, நெருப்பு, திருவண்ணாமலை, தண்ணி, திருவானைக்கோவில், இன்னொன்று மண் எது? காஞ்சிபுரம், திருவாரூர், ரெண்டு மண்ணுக்கு உள்ளதெல்லாம் மண்ணுக்கு மட்டும். அதில் திருவானைக்கோவிலில் ஒரு யானையும் சிலந்தையும் அந்த வனத்தில் இருந்தது. வனம் இன்றைக்கி அதுக்கு வனம்னு தான் பேர். கான்னா வனம்னு அர்த்தம். காங்கிற ஒரே சொல்லுக்கு தமிழ் சொல்ல வனம்னு அர்த்தம். திரு ஆனைக்கா அப்படின்னா வனம்னு அர்த்தம். அந்த வனத்தில் ஒரு யானை, அங்கே திருவானைக்கோவில் நீங்கள் போயிருப்பீங்க. போயிருந்தால் இனிமேல் போனீங்கன்னா பார்த்துட்டு வாங்க. பெரிய கோயில் இருக்கல, பெரிய கோயில், அதில் ஒரு லிங்கம் இருக்குது கீழே பள்ளத்தில். அந்த தண்ணி ஊறிட்டே இருக்கு. அந்த லிங்கம் சோழனால் வைக்கப்பட்டது. சோழனால் அவன் தான் செங்கட் சோழன் அவன் தான் உருவாக்குனது.
அந்த யானையும் சிலம்பியும் இருக்கிற போது இருந்த லிங்கம் பின்னால் இருக்குது. அது ஆதிசம்பகேஸ்வரர்னு அதுக்கு பேர். இது யாரும் பார்த்துருக்க மாட்டேங்க. அவசியம் போய் பார்த்துட்டு வாங்க. திருவானை கோவில் போனீங்கன்னா அங்கே இருக்கிற சிவாச்சாரியார்கிட்ட கேளுங்க, யானையும் சிலம்பையும் பூஜை பண்ண லிங்கம் எதுன்னு கேட்டிங்கன்னா அவர் கூட்டிகிட்டு போய் காட்டுவாங்க. அதுக்கு தனியாக அவன் கோயில் கட்டிருக்கிறான். இந்த கோயிலை கட்டி முடிச்சுட்டு அதுக்கு தனியாக ஒரு கோயில் கட்டிக்கிறான். ஆதிசம்பகேஸ்வரன் பேர். அதுக்கு திருஞான சம்பந்தர் போய் அதுக்கு புத்துப்பாடு பாடிக்கிறார். அந்த ஆதிசம்பகேஸ்வரருக்கு அங்கே ஒரு வெண்ணாவல் மரம் இருந்தது. வெண்ணாவல் மரம். அந்த மரத்துக்கு கீழே தான் அந்த லிங்கம் இருந்தது. லிங்கம் சிவலிங்கம். அது யானையாக பிறந்தாலும் போன பிறவியில் இலையில்லாத தவம் செஞ்சுருக்குது. எத்தனையோ வாழைகள்லாம் யானையை வச்சுருக்குறாங்கல்ல, அந்த யானை என்ன தவம் செஞ்சதோ தெரியல. அளவில்லாத தவம் செஞ்சுருக்குது. தினந்தோறும் காவிரி ஆற்றுல போய் குளிக்கும். காவிரி ஆற்றுல குளிச்சுட்டு அந்த வாய் நிறைய தண்ணி உறிஞ்சிக்கும். மூக்கில் நிறைய தண்ணி கொள்ளும். மூக்கில் வாய் நிறைய தண்ணி உறிஞ்சிக்கும். அதுலேயே வர்ற வழியில் கொத்து கொத்தாக பூவை ஒழிச்சிக்கும். தனித்தனியாக பூவை தான் வரைக்க முடியாது. கமல் பூங்கொத்தும் பணிந்து இறங்கி பூங்கொத்து தான் சொல்கிறார். தினந்தோறும் கொண்டாந்து தினந்தோறும் நிலை பெறுமாறு எண்ணுதியேல் நெஞ்சே நீவா நித்தமும் எம்பீரானுடைய கோயில் புக்கே. திருநாகர் சொல்கிறார், தினந்தோறும் கோயிலுக்கு போனால் நீங்கள் ஒன்று அங்கே போய் தேவாரம் படிக்க வேண்டாம், திருவாசகம் படிக்க வேண்டாம். ஒரு கர்மம் தினந்தோறும் கோயில் போய் 10 நிமிஷம் உட்காந்துட்டு அவங்க கர்மம் தொலைங்க. கடைசியில் கணக்கு பார்க்க போகணும், பாசு போட்டுருவா. நீ தினம் போயிட்டு வந்தீங்கன்னா போதும். எங்ககிட்ட ஒரு பையன் படித்தான். ஆமாம், படிப்பில் சர்வமாக்கித்தான். எல்லா பாடத்துலையும் பெயிலாக என்ன பண்ணுறது யோசனை பண்ணாங்க வாத்தியார்கள்லாம் சேர்ந்து. பள்ளிக்கூடத்துக்கு ஒழுங்காக வந்திருக்கிறாரான்னு பாருங்கள். ஒரு நாள் கூட ஆப்சென்ட் கிடையாது. உண்மையாக இங்கே நடந்ததுன்னு சொல்கிறேன். நாங்கள் தலைவலிக்கு தான் கூட பள்ளிக்கூடத்தில் தான் போய் கிடப்பான். இங்கே படுக்க மாட்டான். ஒரு நாளும் கூட ஆப்சென்ட் கிடையாதுங்க. போடுறா பாஸு. எல்லா பாடத்துலேயும் ஃபெயிலு. தினந்தோறும் கோயிலுக்கு போனதுனால பாஸ், பள்ளிக்கூடம் போனதுனால பாஸ் ஆகிறானே இல்லையா? இந்த நடைமுறையில் இருக்குல்ல இது. நீ எல்லா பாடத்துலையும் மார்க் வாங்கினா பள்ளிக்கூடத்துக்கு ஒழுங்காக போறீங்கன்னா ஃபெயில் போட்டுருவான். அப்போ ஒழுக்கல் தான் பெரிதாக படுத்துகிறாங்களே படிப்பை பெரிதாக நினைக்கல. அதனால தான் திருநாவுக்கரசர் சொல்கிறாரு, நிலை பெறுமாறு எண்ணுதியேல் நெஞ்சே நீவா நித்தமும். நித்தமும்னா தினந்தோறும் அர்த்தம். ஏதாவது ஒரு நேரம் காலை மாலை போகிறது ரொம்ப சிறப்பு. அப்படி முடியலைன்னா ஒரு நாளைக்கு ஒரு தரம், ஒரு நாளைக்கு ஒரு தரம் கோயிலுக்குள்ள போய் காலை வச்சிடணும். எங்களுக்கு தெரிஞ்சு இங்கே ஒரு கதை நடந்தது. நெடுஞ்சேரின்னு பேர். அந்த ஊர் பேர் நெடுஞ்சேரி. அந்த ஊரில் ஒரு கணக்கு பிள்ளை இருந்தார். அவர் பேர் கோடிப்பிள்ளைன்னு பேர். கோடிப்பிள்ளை கணக்கு வேலை பார்ப்பார். வீட்டில் உட்காந்துட்டு மற்ற நேரம் எங்கே இருப்பார்னா கோயிலில் தான் இருப்பார். சிவன் கோயிலில். அந்த அம்மாவை ஐயா கணக்கு பிள்ளை எங்கேயுமே வீட்டுக்கு வந்தீங்கன்னா அவர் கோயிலில் பாருங்க. வேறு எங்கேயும் போய்க்கலாம் சொல்லவே மாட்டாங்க. அவர் திருநாவுக்கரசர் குருபூஜை கொண்டாடுவார். திருநாவுக்கரசர் குருபூஜை சதய நட்சத்திரத்தில் எங்கள் சிவநிலத்திர கூட்டத்தை கூப்பிடுவார். நாங்கள்லாம் போய் சொற்பொழிவெல்லாம் பேசி எல்லாம் சாப்பிட்டு வழிபாடெல்லாம் செஞ்சுட்டு வருவோம். அப்புறம் ஒரு ஆண்டு விழாவில் எங்களை கூப்பிடணும்னு ஆசை அவருக்கு. சிவபிரகாச சாமியை நம்ம ஆண்டு விழாவுக்கு கூப்பிடணும்னு ஒரு வாரத்துக்கு முன்னே ஆள் விட்டார். மன்னார்குடியில் ரத்தத்தெருவுன்னு ஒரு தெருவு. அந்த தெருவில் ரத்தனம்னு ஒரு ஆசிரியர். அவர் எங்களை ஒரு வாரம் தேடி கண்டுபிடிக்க முடியல. அதே பரதேசியாத்தி எங்கே சுற்றி அவங்க எடுத்துக்கிட்டாங்க. நாங்கள் எங்கே கிளம்ப முடியும்? எங்களுக்கு ஒன்று ஒரு அட்ரஸ் இருந்தால் தான் நாங்கள் அங்கே இருப்போம். கண்டுபிடிக்க முடியும் போயிட்டார் அவர்.
உண்மையாக சொல்கிறாங்க. அந்த அம்மா அவ்வளவு பக்திங்க. அப்புறம் இறைவனை நினைச்சாலும் தான் யாரும் எந்த வராமல் எங்கே போய்வாங்க. அப்புறம் அவர் அவ்வளவு பக்தி, அந்த அம்மாவை பற்றி அவரும் பக்தி. அவருக்கு 6 பையங்க. ஒரு பையன் போலீஸ். அவனை கூப்பிட்டு, டேய் இன்னைக்கு நீ லீவ் போடு, நாளைக்கு திருநாவுக்கரசர் குருபூஜை, அதை இப்போ வர்ற சனிக்கிழமை திருப்பூஜை குருபூஜைங்க, திருநாவுக்கரசர் இங்கே நடக்குது. சென்னையிலேருந்து ஒருத்தர் பேசுறதுக்கு வராரு, ராம்கோசப்பட்டிலேருந்து. லீவ் போட்டு குடிகாரனை பிடிச்சிருக்கிறேன், திருடனை பிடிச்சிருக்கிறேன், கொலைகாரனை பிடிச்சிருக்கிறேன், கேப்கார் பையலை பிடிச்சிக்கிறேன், எத்தனையோ ஆகாவலிகளை பூரா தேடி தேடி பிடிக்கிறீங்கள. உன் வாழ்க்கையிலேயே ஒருத்தர் நல்லவனை பிடிச்சிடுவாங்க ஒரு நாளைக்காவது. இந்த சிவபிரசாமி எங்கேக்கு நான் தேடி பிடிச்சிடுவாங்க, உனக்கு கொஞ்சம் புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். அவன் ஆஃபீஸில் போய் லீவ் கேட்டான், கொடுக்க முடியாதுட்டான். முடியவே முடியாட்டான், ஆன வரைக்கும் குறித்து பார்த்தா முடியாட்டாங்க. சரி எனக்கு எங்கே டியூட்டி போட்டிருக்கேன்னா திருவாமூர் போட்டிருக்கு போன்ட்டாங்க. திருவாமூரில் டியூட்டி அவருக்கு. திருநாவுக்கரசர் பூரா குன்றக்குடி அடிகளார் வந்து பேசணும். குன்றக்குடி அடிகளார் நாங்களும் பேசுகிற ஒரே மேடையில் அங்கே போட்டு போட்டாங்க. அவனுக்கிட்ட என்னடா அப்பன்னு சொன்னார், சிவபிரசாமி தேடி பிடிக்க சொன்னார், நமக்கு வாய்ப்பு இல்லாமல் போச்சு, என்னடா பண்ணுறது ஒரே கவலை அவனுக்கு. எங்களை அவன் பார்த்ததில்லை, நாங்களும் அவனை பார்த்ததில்லை. அப்புறம் கூட்டத்தில் பேசுகிற போது அந்த கூட்டம் நடத்தவர் சிவபிரசாமிகள் பேசுவார் அப்படின்னு கூட்டத்தில் சொன்னார். இவனுக்கு வந்துடுதியா உயிர். அடா அப்பா, இன்னைக்கு நாம் லீவ் போட்டு போயிருந்தால் வேற எங்கேயாவது சுற்றி கிடப்போம். இன்னைக்கு இங்கேயே வந்து இதுக்கு ஆளுக்கு லீவ் கொடுக்க முடியாது சொன்னால் போலக்குது அப்படின்னு நாங்கள் கீழே மேடையில் பேசிட்டு கீழே இறங்கணும். இறங்கின உடனே அத்தனை கூட்டத்திலையும் விழுந்து கும்பிட்றாங்க போலீஸ் அந்த உடையோட. சுவாமி இன்றைக்கி எங்கள் அப்பா எங்கள் வீட்டில் இன்றைக்கி குருபூஜை, திருநாவுக்கரசர் குருபூஜை, இன்றைக்கி நீங்கள் இரவு பேசணும், எங்கே இருந்தாலும் உங்களை தேடி பிடிச்சிட்டு வர சொன்னார் எங்கள் அப்பா, அதனால் வாங்க போகலாம்னாரு. இல்லைங்க நாங்கள் எங்கேயே வந்து ஒரு அசதியாக இருக்குது, அதெல்லாம் முடியாது அப்படின்னா. நீங்கள் வந்தால் கூட்டிகிட்டு போவேன், வள்ளின்னு இழுத்துட்டு போவேன். போலீஸு எங்கள் அப்பா பார்த்து நான் நிறைவேற்ற இறைவனைகளை கொண்டாந்து இங்கே விட்டுருக்கிறான். எந்த காலத்து கூட நீ வந்தீங்க பேச்சே இருக்கக்கூடாது, நடந்து வரையா பஸ்ஸில் வரையா கார் வைக்கிறதானே. சரி உன் விருப்பம் போல் செய்யாங்க, கார் வச்சு கூப்பிட்டு போயிட்டாங்க. அந்த கூட்டத்தில் நாங்கள் போய் கலந்துட்டோம். கலந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க மன்னார்குடியிலேருந்து. அவர் என்ன சொல்கிறார், எல்லோரும் கலைஞ்சு போகிற போது நாளைக்கு 10 மணிக்கு காலையில் 10 மணிக்கு நான் நடராஜா கிட்ட போயிடுவேன், இங்கேயே தங்குறவே தங்குங்க, போயிட்டு வரவங்க 10 மணிக்கு கூட வந்துடுங்க அப்படின்னாரு. நாங்கள்லாம் அங்கேயே தங்கிட்டோம். பக்கத்து ஊருக்காரெலாம் போயிட்டோம். எல்லாம் நிறைய பெரிய வீடுங்க, வீடு நிறைய பேர் உட்காந்துருக்குறாங்க. 9 மணி வரைக்கும் எல்லோரும் கூட பேசிட்டு உட்காந்துருக்கிறாருங்க. அவர் கோயிலில் போய் உணவாரப்பணி செய்யாத நாளே இருக்காது. அங்கே போனால் மேலே மொட்டை அடிக்கிற மாதிரி அடிக்க மாட்டார், மொட்டை அடிக்கிற வேலையில் ஆழமாக தோண்டி வேர் எடுப்பார். ஒரு நாளைக்கு ஒரு அடி செஞ்சாலும் சுத்தமாக, அப்புறம் அடுத்த நாளைக்கு அங்கே முளைக்காது. அப்படி தான் பண்ணுவார். தேவாரம் திருவாசம் ஏதாவது ஒரு புத்தகத்தை 10 நேரம் படிச்சுருப்பார். அப்புறம் கரெக்டாக 9:30 ஆச்சு. எல்லாரையும் கூப்பிட்றாரு, சொந்தக்காரரை பூரா, எனக்கு எப்படி என்னென்ன இருக்கணும் எல்லாம் சொல்கிறாரு. கரெக்டாக 10 மணிக்கு சரி நான் போயிட்டு வரேன், எல்லோரும் சுகமாக இருங்க அப்படின்னு, எல்லோரும் நலமாக இருக்குன்னு சொல்கிறாரு. ஒரு 5 நிமிஷம் இருக்கிற போது தேர் வந்து நிற்கிதுன்னு சொல்கிறாரு. ஆனால் அங்கே இருக்கிறவங்க யாருக்கும் தெரியல. தேங்காவை உடைச்சு பூஜை பண்ணுறாங்கங்கிறாரு, தீபாராதனை காட்டுறாங்க. அப்படி அந்த நேரம் மட்டும் எல்லாருக்கும் ஒரு நறு மனம் பேசிச்சுங்க. அந்த மனத்தை அதுக்கு முன்னே நாங்கள் கண்டதே இல்லை. அதுக்கு பிறகு நாங்கள் பல இடத்துல இங்கேயே கண்டிருக்கிறோம். இங்கேயே
நீங்கள் ஆண்டவனிடத்தில் நீங்கள் நெருங்கினே தெரிஞ்சால் பல இடங்களில் உங்களுக்கு நறுமணம் வீசுறக்க ஆரம்பிக்கும். கற்பூரம் அணக்கின்றது என்னுடம்பு முழுதும் கணவர் திருமேனியிலே கலந்த மனம் அதுதான். நறுமணம் உங்களுக்கு வீசுற காரணம் எந்த விதமான ஒன்றும் எதுவுமே இருக்காது, பூச்செடிக்கு ஒன்றும் இருக்காது, கம்முன்னு மனம் அடிக்கும். அந்த மனத்தை அங்கே இருக்கிற யார் எல்லாரும் புகுந்தாங்க. இன்னும் ஒரு நிமிஷம் நம்ம மனம் வீசியிருந்ததுன்னா எல்லாரும் வாங்கி விழுந்திருப்பாங்க. அப்படியே கையை தலைக்கு மேலே தூக்குனார். எல்லாம் கண்ணு வச்சு மனம் நின்று போச்சு. அவர் போயிட்டார். தினந்தோறும் கோயிலுக்கு போனதுனாலேயும் திருவாசகம் தேவாரம் படித்ததுனாலேயும் உழவார பிடிச்சதுனாலேயும் இறைவனே வந்து அழைச்சிட்டு போனதை பார்த்தோமல்ல. இதுக்கு மேலே என்னதான் சொல்கிறது? அப்புறம் இதுக்கு மேலே ஏதாவது உதாரணமாக காட்ட முடியும்? அதுபோல் அந்த யானை தினந்தோறும் பூவன் நேரும் கொண்டாந்து போட்டு வணங்குது. யானை நீங்கள் சைவமாயிருவீங்க, சைவமாகிறீங்கன்னு வச்சுங்களேன். சைவம் இந்த யானையினுடைய பாதம் இருக்குல்ல, பாதம், இந்த யானையினுடைய பாதம் இருக்கு. மற்ற விலங்குகள் எத்தனையோ இருக்குது. அந்த எல்லா விலங்குகளுடைய பாதமும் இந்த யானையினுடைய பாதத்துக்குள்ளே அடங்கிடும். யானையினுடைய பாதத்தை விட பெரிய பாதம் இல்லை, அதுதான் பெருசு. இது ஏன் சொல்கிறோம்னா, யானை சைவம், சைவ விரதத்துக்குள்ளே மற்ற விரதம் எல்லாம் அடக்கம். சைவ விரதம் ஒன்று வந்துட்டீங்கன்னா கொல்லா நெறியே குருவருள் நெறி. சைவ விரதம் இருந்தால் மற்றது எல்லாம் அதுக்குள்ளே அடங்கிக்கும். அதனால் தினந்தோறும் ஒரு நாள் தவறாமல் பூவை நேரம் விட்டு அந்த யானை வணங்குது. நிலை பெறுமாறு எண்ணுதியேல் நெஞ்சே நீவா நித்தமும் எம்பீரானுடைய கோயில் புக்கே புலர்வதன் முன் அலகிட்டு மெழுக்கும் இட்டு புகுமாலை புனைந்தேத்தி புகழ்ந்து பாடி. புலர்வதன் முன் அலகிட்டுன்னா அழகினா விளக்குமாறு. புலர்வதன் முன் அலகிட்டு மெழுக்கும் இட்டு புகுமாலை புனைந்தேத்தி புகழ்ந்து பாடி தலையார கும்பிட்டு கூத்தும் ஆடி சங்கரா ஜய போற்றி போற்றி என்றும் அலைபுடல் சேர் செஞ்சடையும் ஆதி என்றும் அரூரா என்றென்றே அலரானில்லே. அதுபோல் அந்த யானை திறந்தோறும் வழக்கமாக இருக்கு. அப்படிங்கிற போது அந்த வெண்ணாவல் மரத்தில் ஒரு சிலந்தி கூடு கட்டி, சிலந்தி உங்களுக்கு தெரியுமில்ல, சிலந்தி 8 கால் இருக்கு அதுக்கு. அந்த சிலந்தி கூடு கட்டி இருக்குது. அது என்ன பண்ணுச்சு, இந்த நாவல் மரத்துக்கிற இலையெல்லாம் இந்த சாமி தலைமையில் விழுகுத, நாம் எங்கெங்கேயோ கட்டுற கூட்ட சாமி லிங்கத்து மேலே போய் கட்டலாமே. அதுக்கு பாருங்கள், அது பூர்வ ஜென்மத்தில் செஞ்ச தவம். பூர்வ ஜென்மத்தில் அது தவம் பண்ணியிருக்கேன் அந்த சிலந்தி. சாமி தலைமையில் போய்க்கினா இதே லிங்கம்னா இந்த அளவுக்கு நல்லா அகலமாக கூண்டை கட்டி வச்சுடுது. இந்த பிற 1 மீட்டர், இந்த பிற 1 மீட்டர், இந்த பிற 1 மீட்டர். அந்த யானை ஒரு நாள் அதுக்கு சாமிக்கு பூ போடுறதுக்கு வந்தது. இந்த சிலந்தி கூடு கட்டி வச்சுக்குது. கையை இப்படி எடுது, இப்படி ஒன்றா கூண்டு பூரா கரைஞ்சி போச்சு. இது யானை பூ போட வந்ததுனால கலைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி அடுத்த நாளும் கட்டிச்சு கூண்டு. அடுத்த நாளும் கட்டுச்சு. இன்றைக்கி அதை ஒன்றும் செய்யக்கூடாது, இன்றைக்கி அதை நான் மன்னிச்சிடுவோம். பாருங்க, ஏங்க இந்த 8 கால் பூச்சி யானையை மன்னிச்சுதாவாங்க. இதுக்கு என்ன பலம் இருக்குது? அது எங்கே இருக்குது? அன்றைக்கும் கட்டி வச்சுது. அடுத்த நாள் வந்த யானை அதை யானையும் கூட கலைச்சது. அப்புறம் அந்த சிலம்பி சொல்லுது, எம்பிராண்டல் மேடையின் மேல் சருகு விழாமல் யான் வரிந்து இழைத்த உம்பர் நீள்வளையம் அழிப்பது ஏன்? நான் பெருமானுடைய திருவடி மேலே தூசு விழக்கூடாதுங்கிறக்காகத்தான் நான் வருந்தி வருந்தி போட்டிருக்கிறேன். இது வாய் நூலால் நான் விலைக்கு நூல் வாங்கிட்டு வந்தால் போட்டு வச்சேன். என்னுடைய சொந்த வாய் நூலால் போட்டிருக்கிறேன்.
எம்பிராந்தன் மேடையின் மேல் சருகை விழாமல் யான் வருந்தி உம்பரடைத்த நூல்வளையம் அழிப்பது ஏன் என்று உறுத்து எழுந்து, அப்படி அளவு கடந்த கோபம் வந்துடுது அந்த சிறந்தைக்கு. இந்த யானை போய் எங்கேயாவது கடிச்சது நாள் தெரியுமா? இப்போ காட்டில் இருக்கிற புலி இதெல்லாம் யானை தெரியும், மணிக்கணக்கில் கிடச்சாலும் கிடைக்க முடியாதுங்க. கடைசியில் போட்டு ஓடி இருப்பது, யானையை கிடைக்க முடியாது, படித்து பார்த்துட்டு போயிடும். அது யோசனை பண்ணுது இது எப்படி கொல்லாமன்னு சொல்லி. அது யோசனை பண்ணி அந்த யானையினுடைய துதிக்கைக்குள்ளே போய் பூந்துடுதுங்க. பார்த்தீங்களா எப்படி காரியத்தை அதுக்கு முடிஞ்சிரு பாருங்க. யானையுடைய துதிக்கையில் போது மேலே வந்துடுது, கொம்பு குட்டை வந்துடுது. அது உள்ளே போய் பிடிச்சிட்டு கடிக்குது. கடிச்சா இந்த யானை துதிப்பைக்கை தூக்கி தூக்கி அடிக்குது, சும்மா நிலத்தில் துதிக்கை அடிக்குது. உள்ள புகுந்த தும்பி தானும் கடிப்ப புழைக்க யானை கும்ப முகத்தில் தரையில் புடைப்ப போட்டு புடைக்குது கையில். அடி அடின்னு அடிச்சு யானையும் செத்து போச்சு, உள்ளே போன சிலம்பையும் செத்து போச்சு. இப்போ பாருங்கள், இறைவன் இருக்கிறாரு லிங்கம். ஒருத்தர் திருப்பணி செஞ்சார், ஒருத்தர் சிவபூஜை பண்ணார். 2 பேரும் சன்னிதானத்திலேயே இறந்து கிடக்கிறார்கள். திருப்பணி பண்ணனாலும் இறந்து கிடக்குது, சிவபூஜை பண்ணாலும் இறந்து கிடக்குது. 2 பேரும் செத்து கிடக்கிறாங்க. ஆனால் 2 பேரும் உரையாடல் கிடைக்காது. இந்த பூவன் நீரும் போட்டு வழங்கச்செல்லாம் யார் பூவன் நீரும் போட்டு வழிபடுறாங்களோ அவர்களுக்கு ஆண்டவன் வீடு பேர் கொடுத்துருவார், முத்தி கொடுத்துருவார். பூவில் நீரும் போட்டு வழிபட்டால் முத்தி கிடைக்கும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. வெம்பும் உடலுக்கு ஓர் உறவாய் வேலை நமனும் வருவானேல் தம்பி தடையன் துணையாமோ தடையர் மனைவி வருவாரோ உம்பர் பரவன் திருத்தணிகை உயர்மாமலை மேல் இருப்பவருக்கு தும்பக்குடலை எடுக்காமல் இந்த துக்க உடலை எடுத்தேனேன்னு சாமி பாடுறாங்க. அந்த யானைக்கு வீடு பேர் கொடுத்துட்டாரு. அந்த திருப்பணி செஞ்சதில் சிலம்பி இது என்ன பண்ணலான்னு யோசனை பண்ணார். அந்த நேரத்தில் சோழ நாட்டு ஒரு சோழ மன்னன், அவன் பேர் சுபதேவன், அவருடைய மனைவி கமலவதி. அவர்களுக்கு மகப்பேறு வாய்க்கல, குழந்தை இல்லை. எல்லாரும் குழந்தை இல்லைன்னா டாக்டர்கிட்ட தான் போகிறாங்க. இன்னைக்கு போய் அவன் லட்சமாக பிடுங்கிட்டு உங்களுக்கு இந்த பிறவியர் கிடைக்காதுக்கு போன்றான். ஒரு 25 லட்சம் 30 லட்சத்தை பிடிங்கிட்டு போங்கன்றான். ஆண்டவங்கிட்ட போய் அழுகலாமில்ல. இறைவங்கிட்ட குழந்தையால் ஏராளமான குழந்தை கிடக்கு. அத்தனை பேர் ஞானிகளும் சித்தர்களும் முனிவர்களும் கிடக்கிறாங்க. ஒரு ஆளை போட பண்ணுறாரு. அங்கே அவன் சிதம்பரத்தில் போய் தங்கி இருந்து திறந்தோறும் 6 காலம் வழிபாடு செய்யணும். சோழர் குலத்து அரசனாம் சுபதேவன் தன்னுடைய பெருந்தேவி கமலவதியுடன் சார்ந்து, தன்னுடைய பெருந்தேவி கமலவதியுடன் சார்ந்து அங்கே வழிபாடு செய்கிறான். உடனே அங்கே ஆதிசம்பேஸ்வரர் என்ன பண்ணார், அந்த சிலந்திக்கு ஒரு அட்ரஸ் கொடுத்தாரப்பா. இது திருச்சிராப்பள்ளி மாவட்டம், பெருகிற இடம். திருச்சிரையில் தான் இருக்குது திருவானைக்கோவில். நேராக கடலூர் மாவட்டத்தில் சிதம்பரம்னு ஒரு கோயில் இருக்குது. அவர் அட்ரஸ் கொடுக்குறாரு. உன்னுடைய அப்பன் பேர் சுபதேவன், உமா பேர் கமலவதி. நீ போய் அப்பனுடைய வயிற்றுக்குள்ளே பூந்துக்கோ. அப்பங்கிட்ட 2 மாதம் இருந்துதான் ஒரு உயிரை அப்புறம் தாய்கிட்ட வருது. 12 மாதங்க கணக்கு யானைக்கு மாத்திரம். யானை 12 மாதம் தானே. பிறந்த அன்னைக்கே சாகிறது எது? ஈசல். ஒரே நாள் தான் இருக்குது ஈசல். அதுபோல் அந்த அட்ரஸ் கொடுத்து அனுப்புனார். இது யானைக்கு மட்டும் இல்லைங்க, எல்லாரும் ஆண்டவன் நம்முடைய அட்ரஸ் எல்லாம் நம்முடைய தாய் தாப்புக்கிட்ட போய் பெறான்னு சொல்லித்தேன் நான் பிறந்துக்கிறோம். இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேங்க, எடுங்க.
நாங்கள் ஒரு லெட்டர் போடுறோம் சுந்தரராஜுக்கு, 48 51 நாளைக்கு இங்கே வேள்வி நடக்குதுங்க, உடனே வாங்கன்னு ஒரு லெட்டர் போடுறோம். முடிஞ்ச போது வாங்கன்னு போடுறோம். உடனே கடிதத்தை பார்த்து, அன்புடைய சுவாமிகளுக்கு பெரம்பலூர் சுந்தரராஜ் எழுதி கொண்டது, உங்களுடைய கடிதம் கிடைக்க பெற்றேன், மிக்க மகிழ்ச்சி, விரைவில் வருகின்றேன் பதில் எழுதுறாரு. இப்போ நாங்கள் லெட்ரு போட்டதுனால தானே அவர் கிடைக்க பெற்றேன்னு சொல்கிறாரு. போடாமையே இருந்தால் பெற்றேனுங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்துவாரா? நாங்கள் கடிதம் போட்டதுனால தான் அவர் பெற்றேன்னு சொல்கிறாரு. அதுபோல் இறைவன் அனுப்புந்த பெற்றதுனால தான் நமக்கு பெற்றோரானாங்க. புரியுதா இப்போ உங்களுக்கு? பெற்றோர் ஏன் பேர் வந்ததுன்னு? பெற்றோர்னா தாய் தாப்பு 2 பேரையும் குறிக்கிற சொல்லு. அம்மானா அம்மா மட்டும், அப்பானா அப்பா மட்டும். பெற்றோர்னா 2 பேரையும் குறிக்கிற சொல்லு. அதைத்தான் வள்ளலார் சொல்றாரு, பெற்றதாய் வாட்டம் பார்ப்பதற்கஞ்சி பேருணவு உண்டனன் சில நாள் அப்படிங்கிறாரு. அதுபோல் அங்கே போய் அந்த குழந்தை அந்த சிலம்பி போய் பாருங்களேன், என்னங்க எச்சிலால் பந்தல் போட்டதுங்க, அது பட்டு நூலாலேயே போட்டது, பஞ்சு நூலாலேயே போட்டது, ஒரு எச்சிலால் கோயில் திருப்பணி செஞ்சது. எச்சிலால் அந்த எச்சிலில் பந்தல் போட்டதுக்கு ஒரு சோழ நாட்டு அரசனாக பிறக்க வைக்கிறான் கடவுள். சோழ நாட்டுக்கே அரசனாகிறான். சோழ நாடு மட்டும் இல்லை, பாண்டி நாடும் சேர்த்தி ஆடுறான். அந்த கர்ப்பம் வந்து பிறந்து பிரசவம் வாங்க போகுது. ஜோதிடம் பார்க்குறாங்க. இப்போ இனிமேலாவது நீங்கள் கடைப்பிடிங்க நாங்கள் சொல்கிறத, ஏதாவது ஒன்றை மனசில் வச்சுக்கோங்க. ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அந்த குழந்தை நேரத்தை சரியாக